அஸ்வினி 001, பரணி 314, கிருத்திகை 622, ரோகிணி 100, மிருகசீரிஷம் 413, திருவாதிரை 721, புனர்பூசம் 204, பூசம் 512, ஆயில்யம் 020, மகம் 303, பூரம் 611, உத்திரம் 124, அஸ்தம் 402, சித்திரை 710, ஸ்வாதி 223, விஷாகம் 501, அனுஷம் 014, கேட்டை 322, மூலம் 600, பூராடம் 113, உத்திராடம் 421, திருவோணம் 704, அவிட்டம் 212, சதயம் 520, பூரட்டாதி 003, உத்திரட்டாதி 311, ரேவதி 624. இன்றைய உபயதாரர் ரேவதி நட்சத்திரக்காரர் தான். 624 நம்பர் உண்டு, சுபமான பலன் உண்டு. బాగా అర్థం చేసుకోండిனா இப்போ சொன்ன கந்தாய பலனில் ஏதாவது ஒரு இடத்துல 0ன்னு உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லியிருந்தோம்னா அந்த நட்சத்திரத்தில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதாவது ஒன்று பெருசாக ஆசைப்படுற மாதிரி இருக்கும். ஒரு பண்டி தீசாமே, அதாவது என்னையும் மீறி விரலக்கேற்ற வைக்கம் இல்லாமல் பெருசாக எதனா செய்யலான்ற மாதிரி சந்தர்ப்பம் ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் நாள் தள்ளி போட்டோம்னாவே சுப பலன் வந்து சேரும். மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இந்த பராபவ வருஷத்துடைய ஆதாய விரயங்கள், அதாவது வரவு செலவுன்னு சொல்லலாம். ராசியை வச்சு தான் வரவு செலவு அமையும். அந்த ராசியின்படி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வரவு எவ்வளவு இருக்கும், செலவு எவ்வளவு இருக்கும்னு சொல்ல. விருச்சிகம் மேசராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் 11 ரூபா வந்தால் 5 ரூபா செலவு. அப்படின்னா பாருங்க, 11 ரூபா வந்தால் 5 தான் செலவு, 6 ரூபா சேமிப்பு. இப்போ இந்த சேமிப்பு வரவுல பாருங்க, இப்போ நமக்கு ஆதாயம் குறைவாக இருந்து செலவு அதிகமாக கூட இன்னொருத்தருக்கு வரலாம். அந்த மாதிரி வந்ததுன்னா உங்கள் வீட்டில் யாராவது ஆதாயம் அதிகமாக இருந்து செலவு கம்மியாக இருந்தால் அவங்கக்கிட்ட கையிருப்பு வச்சு வாங்கிட்டு போனேன் அப்படின்னாவே உங்களுக்கு சிறப்பான முறையில் வருமானம் இருக்கும். அடுத்ததாக ரிஷபம் துலாம் 5 ரூபா வந்தால் 14 ரூபா செலவு. மிதுனம் கன்னி 8 ரூபா வந்தால் 11 ரூபா செலவு. கடகம் 8 ரூபா வந்தால் 2 ரூபா தான் செலவு. சிம்மம் 5 ரூபா வந்தால் 5 ரூபாவுமே செலவு. தனுசு மீனம் 11 ரூபா வந்தால் 14 ரூபா வந்தால் 11 ரூபா தான் செலவு. மகரம் கும்பம் 2 ரூபா வந்தால் 8 ரூபா செலவு. அப்படின்னா பாருங்க, இந்த வருஷத்தில் ஆதாயம் 53 தான், ஆனால் விரயம் 56. விரயங்கள் அதிகமாக வருவதால் இந்த வருடத்தில் நம்மளிடம் இருக்கக்கூடிய பணம் புழக்கத்தில் அதிகமாக வெளியே போயினே இருக்கும். நம்மக்கிட்ட சேர்த்து வச்சிருக்கிற ரூபாவாகப்பட்டது அதிகப்படியாக சுப விசேஷங்களுக்காக செலவாகும். அது சுப விசேஷங்களுக்காக தான் செலவாகும்னு சொல்லி பஞ்சாங்கத்திலே கொடுத்துட்டான். ஆனால் அந்த சுப விசேஷங்கள் உங்களுடைய பிரயத்தனத்தில் நம்ம
முடியும்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் போகிற வழியை பொறுத்துன்னு சொல்லியாச்சு. சிறப்பான சரியான வழியில் போனால் உங்களுடைய விரயங்கள் சிறப்பான விரயங்களாக இருக்கும். இவ்வாண்டு ஆதாயம் 53, விரயம் 56, அதிகமாக விரயம் 3 வந்ததால் அரசாங்கம் பல வரிகளை குறைத்து வருவாய் இழப்பு ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசாங்கம் பல வரிகளை குறைத்து வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும். ஆளும் கட்சியில் உட்பூசல் ஏற்படும். முக்கிய நீர் தேக்கங்களில் இருந்து நீர் கசிவு ஏற்படும். புதிய ரக நோய் தொற்று வந்து போகும். வியாதிகள் பரவ வாய்ப்புள்ளது. நெடுஞ்சாலைகளில் அதிகமாக விபத்துக்கள் நடப்பதால் ஜாக்கிரதை தேவை. பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்காது. பாலியல் தொல்லைகள் அதிகரிக்கும். பல கட்சி தலைவர்களுக்கு உயிர்கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பற்றாத ஜீவநதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். மத்தியில் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் முக்கிய பதவி வகிக்க நேரும். அமெரிக்காவிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இந்தியாவில் பல நிறுவனங்கள் புதிய ரக சாஃப்ட்வேர்களை கண்டுபிடித்து உலகத்திற்கு சமர்ப்பிக்க நேரும். ஆன்மீகம் நன்றாக இருக்கும். பணத்திற்கு தட்டுப்பாடு அதிகரிக்கும். அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற காசை இருக்கிற செல்வங்களை சரியான